ஒரு தலைக்கணம் வெற்றியை தராது என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் ஆர்சிபி தான். ஏன்னா ஒவ்வொரு முறை வெற்றி பெறும்போதும் ஆக்ரோஷமாக இருப்பாங்க. அதுவும் எல்லாரையும் சகட்ட மேனிக்கு அவங்க தூற்றுவார்கள். தூற்றிவிட்டால் எல்லாருமே யாரெல்லாம் நம்ம ஏற்றுவோமோ, யாரையெல்லாம் நம்ம வெறுப்பேத்தனமோ அவர்களே சே இவங்க தோற்றுருக்கூடாதா, ஜெயிச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க மனசே உருகிற அளவுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் சொல்ல வரேன். 17 வருஷமாக ஏன் ஆர்சிபி கப்பு அடிக்கலைன்னா திறமையானவர்கள் இல்லை என்பதற்காக கிடையாது. அதே மாதிரி இவர்கள் மீது எல்லோருக்கும் வந்தது என்ன சொல்கிறது, இறக்கம் கிடையாது, ஒரு அன்பு. ஆர்சிபி வின் பண்ணணும் சொல்லி. ஆனால் அதை எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரே ஒரு கடைசியாக சிஎஸ்கே தோக்கும்போது இவர்கள் காட்டிய அந்த வெறுப்பு, குறிப்பாக அந்த பெங்களூர் ரசிகர்கள் காட்டிய அந்த வெறுப்பு தான் ஆர்சிபி கண்டிப்பாக தோக்கண்டா, இனி வரும் காலங்களில் ஆர்சிபி ஜெயிக்கக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷும் ஸ்ரீலங்காவும் போட்டி நடந்தது. அதில் ஸ்ரீலங்கா தோற்றுரும். பங்களாதேஷ் பாம்பு டான்ஸில் போட்டாங்க. ரொம்ப எல்லாமே கடுப்பானாங்க. ஏன்னா ஸ்ரீலங்கா ஒரு பெரிய டீம், பங்களாதேஷ் சின்ன டீம். இந்த டீம் அந்த டீம் தோக்கடிக்கும் போது எல்லாரும் பாராட்டினாங்க. பட் அவங்க பண்ண அந்த செய்கை ரொம்ப கேவலமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்தியா விளையாடியது கிட்டத்தட்ட இந்தியா தூக்கு நிலைமை. அன்றைக்கு தினேஷ் கார்த்திக் அடிச்சு வின் பண்ணார். ஒட்டுமொத்த ஸ்ரீலங்கா ரசிகர்களும் கிடையாது, கிரிக்கெட் யாரெல்லாம் பார்த்தவங்க அப்புறம் எல்லாருமே அன்றைக்கு இந்தியாவுக்கு தான் பயமாக சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இப்பயும் சொல்கிறேன், தலகணத்தால் நீ இவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய திறமையாலும் சரி, நீங்கள் அழிஞ்சு போயிருந்ததற்கு இந்த ஆர்சிபியும் அந்த பங்களாதேஷும் மிகச்சிறந்த உதாரணம். இனியாவது புரிஞ்சுங்க, வெற்றி வரும்போது தலைகணம் இருக்கக்கூடாது.